உயர்நீதிமன்ற அந்த தீர்ப்பு, வணக்கம் ஜெயக்குமார் பேசுறேங்க. உயர்நீதிமன்ற அந்த தீர்ப்பு என்பது ஒரு வரவேற்க தகுந்த தீர்ப்பு. ஏன்னா ஒரு ஊழலினுடைய ஊற்றுக்கண், ஊழலுக்காக ஒரு கட்சி தான் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அன்னைக்கு வந்து திரு மு கருணாநிதி காலத்துல ஊழலே தமிழ்நாடு அறியாத ஒரு நிலையில ஊழலை முதல்ல அறிமுகப்படுத்தி ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம். எனவே அது தொண்டு அப்படியே வாழையடி வாழையா வந்து ஊழல்ல வந்து பெருமளவுக்கு பணம் சேர்த்து இன்றைக்கு ஆசியாவில மிகப்பெரிய பணக்கார குடும்பமா எல்லாம் அந்த குடும்பங்கள் இருக்கிறதெல்லாம் நிச்சயமா தெரிஞ்ச ஒண்ணு. அப்படி இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு வந்து ஒரு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த அந்த வழக்குல வந்து இன்னைக்கு வந்து ஒரு அப்பீல்ல இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வந்து இன்னைக்கு வந்து 3 ஆண்டு சிறை தண்டனையும் திரு பொன்முடிக்கும் அவர் மனைவிக்கும் அதே போல வந்து 50 லட்சம் அபராதம் என்பது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல தீர்ப்பு. இது என்னன்னா இப்போ வந்து எல்லா அமைச்சரும் இன்னைக்கு வந்து கிளியா இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சரும் வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து சிறைக்கு போற ஒரு நிலைமை தான் கண்டிப்பா ஏற்படும்.